Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நமக்கு தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ MBBS படிக்கணும்னா நீட் கம்பல்சரி ஆயிடுச்சு. அதே PG, MS, MD கோர்ஸ்லாம் படிக்கணும்னா நீட் PGன்னு ஒன்று இப்போ நடக்குது. அல்லது அதை வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்லாம் சொல்கிறாங்க. அதே USA, UK, ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் எப்படி மாணவர்கள் வந்து மெடிசின் படிக்கிறாங்க? ஒரு 8 அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படி பார்த்துட்டு வரும்போது நம்ம இந்தியா வந்து பெட்டராக இருக்கா இல்லை அதை விட ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்களா மாணவர்களை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஃபஸ்ட்டு USAவை பற்றி பார்த்துருவோம். USAவில் நீங்கள் மெடிசின் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி வேணும். தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலையோ நீங்கள் +2 முடித்தாலே MBBS சேர்ந்துருவீங்க. பட் USAல மெடிசின் படிக்கணும்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும். You need to complete a bachelor's degree from an accredited college or university. மேஜர் வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரெக்குயர்மெண்ட் USAல MBBS படிக்க ஆர் மெடிசின் படிக்க. அடுத்து டேக் த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட், என்ட்ரன்ஸ் டெஸ்ட். நமக்கு நீட் UG மாதிரி இங்கே வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் டெஸ்ட் MCAT அப்படின்னு சொல்கிறாங்க. The MCAT is a standardized test that access your knowledge of basic science, problem solving, critical thinking, writing skills இதெல்லாம் செக் பண்ணுறது தான் இந்த MCAT டெஸ்ட். இந்த MCAT டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். அடுத்து 3வது ஸ்டெப்பு அப்ளை டு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ நீங்கள் மெடிக்கல் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 2 விதமாக அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளை டு மெடிக்கல் ஸ்கூல்ஸ் த்ரூ த அமெரிக்கன் மெடிக்கல் காலேஜ் அப்ளிகேஷன் சர்வீஸ், AMCAS அப்படிம்பாங்க. அல்லது நீங்கள் டெக்சாஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா த டெக்சாஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் ஸ்கூல்ஸ் அப்ளிகேஷன் சர்வீஸ், TMDSAS அப்படின்னு சொல்றாங்க. So if you are applying to schools in Texas, நீங்க இந்த TMDSAS மூலமா அப்ளிகேஷன் போடணும். மெடிக்கல் ஸ்கூல் இஸ் டிபிக்கலி a 4-year program. So UG program முடிச்சிடுறீங்க, அப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுறதும் 4-year programல ஜாயின் பண்றதுக்கு அப்ளிகேஷன் போட்டு கிடைச்சா போய் படிக்கிறீங்க. சரி, இந்த 4-year programல என்ன நடக்கும்? கம்ப்ளீட் மெடிக்கல் ஸ்கூல். ஸோ நீங்க மெடிக்கல் ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணுங்க. அப்புறம் தான் இன்னும் ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. ஸோ இன் மெடிக்கல் ஸ்கூல் அப்ளிகேஷன் போட்டாச்சு. மெடிக்கல் ஸ்கூலை எப்படி கம்ப்ளீட் பண்ண போறீங்க? You will spend the first 2 years in classroom and laboratory settings. So labல இருப்பீங்க, classroomல இருப்பீங்க, இப்படியே 2 வருஷம் போகுது. Learning about basic medical sciences in first 2 years, முதல் 2 வருஷத்துல. அடுத்து last 2 yearsல it involves clinical rotation in various specialties where you work with patients. So patients ஓட, அதாவது இங்க CRRன்னு சொல்ற இன்டர்ன்ஷிப்னு சொல்றோம்ல இந்தியாவில், அது போல அங்க வந்து நமக்கு 2 வருஷம் அந்த இன்டர்ன்ஷிப் இருக்கு. Under the supervision of experienced physicians. So experienced டாக்டரோட சூப்பர்விஷன்ல நீங்க பேஷண்ட்ஸோட நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து கத்துக்கிறீங்க, மெடிசினை கத்துக்கிறீங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பாஸ் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம், USMLE. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, மெடிசின் படித்து முடிச்சுட்டு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னா USMLE அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். After graduating from medical school, you need to pass the USMLE Step 1, Step 2 clinical knowledge CK சொல்கிறாங்க, and Step 2 clinical skills. ஸோ இந்த எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் வந்தாதான் உங்களுக்கு டாக்டரா ஒர்க் பண்ண லைசன்ஸே யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொடுப்பாங்க. பார்த்துக்குங்க. அப்போது நமக்கு நீட் மாதிரி அங்கே MCAT இருக்குது, அதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம் மாதிரி அங்கே USMLE இருக்குது. இப்போ நீட் PGன்னு சொல்கிறோம், அங்கே USMLE சொல்கிறாங்க. ஓகே, பட் USMLEல இப்போ நீட் PGயில் நீங்கள் பாஸ் பண்ணாட்டி கூட, நீட் PG எழுதாட்டி கூட நீங்கள் வெறும் மெடிக்கல் டிகிரியை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, USMLEல நீங்கள் பாஸ் பண்ணினாதான் நீங்கள் டாக்டராகவே ஒர்க் பண்ண முடியும் அமெரிக்காவில்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸிட் லெவல் டெஸ்ட் தான் USMLE அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. கம்ப்ளீட் ரெசிடென்சி ட்ரைனிங். Following medical school, you will enter a residency program in your chosen specialty. So எந்த ஸ்பெஷாலிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்கள் போய் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. இங்கே ரெசிடென்ஷியல் டாக்டர்னு PG சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ரெசிடென்சி ட்ரைனிங் கேன் லாஸ்ட் எனிவேர் ஃப்ரம் 3 to 7 years டிபெண்டிங் ஆன் த ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி எடுக்கிறீங்களோ, இந்த கார்டியாலஜி, நியூராலஜி, நெஃப்ராலஜின்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது 3 year ட்ரைனிங்காக இருக்கலாம், அல்லது
அல்லது 7 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். அப்போ பிஜி லெவலுக்கு இந்தியாவில் முடிக்கிறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் அமெரிக்காவில் யூஎஸ்ஏல முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாயிரும். மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 14 இயர்ஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து obtain medical licensure. எது அந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு, ரெசிடென்சி ட்ரைனிங் முடிச்சுட்டு, after completing residency training you must obtain a medical license to practice medicine in the state where you plan to work. அப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எப்படி தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அப்படிலாம் இருக்குது, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ்னு. அந்த மாதிரி யூஎஸ்ஏலையும் நமக்கு ஸ்டேட் இருக்குல்ல, எந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி லைசன்ஷர் ரெக்யர்மெண்ட் வேரி பை ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாறுது அந்த லைசன்ஸ் கொடுக்குறது. பட் டிபிக்கலி இன்வால்வ் பாசிங் additional exams and meeting other criteria. அதர் கிரைட்டீரியானா ஒன்றும் இல்லை, இன்டர்வியூலாம் வைப்பாங்க. அந்த இன்டர்வியூலாம் பாஸ் பண்ணால் அவங்க வைக்கிற டெஸ்ட்லலாம் பாஸ் பண்ணணும். அப்படிங்கப்போ அமெரிக்காவில் ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் ஆகிறது எவ்வளவு கஷ்டம்னு பார்த்துக்குங்க. ஆப்ஷனல் உங்களுக்கு கடைசியாக கொடுக்குறான். அப்போவே 30 வயசு ஆயிருக்கும் பாருங்கள். Pursue fellowship training for super specialties. நம்ம இங்கே நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. If you choose to specialize further, you may need to complete fellowship training after residency. Fellowship programs typically last 1 to 3 years. மொத்தத்தில் மினிமம் 14 வருஷத்துலேருந்து மேக்ஸிமம் 17 வருஷம் ஆகிடும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆகிறதுக்கு. எங்கே? அமெரிக்காவில். இதுதான் அமெரிக்காவில் நம்ம மெடிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய முறை. இப்போ யுனைடெட் கிங்டம்க்கு வருவோம். ஓகே, யுனைடெட் கிங்டம்னா அந்த பிரிட்டன், இட்டாலி, ஜெர்மனி எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே. மீட் த என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ். மோஸ்ட் மெடிக்கல் ஸ்கூல்ஸ் இன் த யுனைடெட் கிங்டம் ரெக்வயர்ஸ் applicants to have completed A levels or equivalent qualification in chemistry, biology, physics, mathematics. You will also need to have a good command on English. Pass an English language test if English is not your first language. So English உங்களுக்கு first language இல்லை, அதர் கண்ட்ரிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும். ஓகே, எதுக்கு? எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு, மெடிசின் படிக்கிறதுக்கு. அப்ளை த்ரூ UCAS, UCAS. You will need to apply through the Universities and Colleges Admission Services, UCAS அப்படி சொல்லுவாங்க, which is central organization that handles applications for undergraduate courses in the UK. You can choose up to 4 medical schools to apply to. 4 medical schools நீங்க choose பண்ணி apply பண்ணலாம். Take the UK Clinical Aptitude Test, UKCAT, or Biomedical Admission Test, BMAT னு சொல்றாங்க. Most medical schools in the UK requires applicants to take one of these tests to assess their aptitude for studying medicine. அவங்களுக்கு மெடிசின் படிக்கிறதுல உண்மையாலுமே ஆர்வம் இருக்கா, இன்வால்மெண்ட் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறத செக் பண்ண இந்த 2 டெஸ்ட்டில் ஏதோ ஒரு டெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. Attend interviews. So interviews இருக்கு. If your application is successful, you will be invited to attend an interview at the medical school. This is usually a chance for the school to assess your suitability for the course and for you to ask any questions you may have. So அவங்களும் நீங்க மெடிசின் படிக்க தகுதியானவரான்னு செக் பண்றதுக்கு இன்டர்வியூ அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமையுது. எது? இன்டர்வியூஸ். ஓகே, 5வது கடைசி ஸ்டெப் யூகேல எம்பிபிஎஸ் படிக்க. receive an offer if you are successful at the interview stage. ஏன்னா இன்டர்வியூ ஸ்டேஜ்லேயே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிறாங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா you may receive an offer of a place on the course. ஸோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான பிளேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க. You will need to meet any conditions attached to the offer. ஸோ அந்த ஆஃபரோட கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கலாம்? such as achieving certain grades in your exam. நீங்கள் இந்த எக்ஸாமில் இந்த கிரேட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட அவங்க அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் நீங்கள் அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்படி தான் யூகேல நம்ம மெடிசின் படிக்கிறதுக்கான ஸ்டெப் இதெல்லாம் தான். அடுத்து ஆஸ்திரேலியாவில் நீங்கள் ஐடி பிரான்ச் படிச்சிருந்தா கூட ஆஸ்திரேலியாவில் போய் என்ன படிக்கலாம்? மெடிசின் படிக்கலாம். பாருங்கள், ரிசர்ச் என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் ப்ரீ ரிக்விசிட்ஸ் அண்ட் அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் சச் அஸ் GAMSAT அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும். கம்ப்ளீட் ப்ரீ ரிக்விசிட்ஸ். இஃப் யூ ஆர்
ஐடி டிகிரி டஸ் நாட், இது வந்து ஐடி ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சவர். நீங்கள் சயின்ஸ் டிகிரியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, பேசிக் டிகிரி வேணும். If your IT degree does not fulfill medical study prerequisites, consider additional coursework in subject like chemistry, biology, physics. நீங்கள் ஆல்ரெடி ஒரு prerequisite டிகிரி பேசிக் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா no issue. Prepare for GAM SAT exam. Familiarize yourself with the test and consider a GAM SAT preparation course. ஸோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் GAM SATக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வந்து மெடிசின் படிக்க முடியும். நம்ம வந்து ஆஸ்திரேலியாவை பற்றி ரொம்ப பெருசாக நம்ம பார்க்கல. காரணம் என்னென்னா, நீங்கள் அப்ளை டு மெடிக்கல் ஸ்கூல்ஸ், நீங்கள் மெடிக்கல் ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட GAM SAT ஸ்கோர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால் சீட்டு கிடைக்கலாம். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசா இருந்தால் தான் நீங்கள் அங்கே போய் படிக்க முடியும். ஓகே, அதுக்கெல்லாம் மேலே இன்னைக்கு தேதி வந்து 17/6/2024. இன்னைய தேதிக்கு நீங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் மெடிசின் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும்? உங்களோட பர்சனல் தங்கி இருக்கிற செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் சேர்த்து எவ்வளோ ஆகும்னா 83,57,000 பெர் இயர் ஆகும். இந்தியன் மணிக்கு, இந்தியன் ருப்பிக்கு 83,57,000 பெர் இயர் செலவாகுங்க ஆஸ்திரேலியாவில் வருஷத்துக்கு மெடிசின் படிக்கிறதுக்கு. இவ்வளோ ப்ரீரிக்விசிட்ஸ் இருக்குது. GAM SAT எக்ஸாமில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகணும், அந்த ஸ்கோர் வந்து அவங்களுக்கு திருப்தியானதாக இருக்கணும், அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் அப்ளிகேஷன் வித் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், பர்சனல் ஸ்டேட்மெண்ட், GAM SAT ஸ்கோர் இதெல்லாம் வேணும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வருஷத்துக்கு 83,57,000 ரூபாய் வேணும் மெடிசின் ஆஸ்திரேலியாவில் படிக்க. அடேங்கப்பா. ஓகே, இப்போ நேராக இந்தியாவுக்கு வருவோம். இந்தியாவுக்கு என்ன, 12வது முடிங்க. நீட் யூஜின்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் வாங்கினா கவர்மெண்ட் காலேஜ் போகலாம், கொஞ்சம் ஸ்கோர் மீடியமாக வாங்கினா ப்ரைவேட் காலேஜ் போகலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணால் கூட டீம்டு யூனிவர்சிட்டி போகலாம். டீம்டு யூனிவர்சிட்டியில் 5.5 இயர்ஸ் படிக்கிறதுக்கு 1 கோடி 1.25 கோடி ஆகும்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு வருஷத்துக்கே 83,57,000 ஆகுது. பார்க்கணும். ஓகே, நீட் யூஜி எழுதுகிறோம், MBBS சேர்றோம். இங்கே யூஜி டிகிரியான MBBS படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு பேசிக் டிகிரியும் தேவையில்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் பேசிக் டிகிரி கேட்குறாங்க. ஓகே, MBBS முடிச்சுட்டு நீங்கள் பிஜி போகணும் அப்படின்னா நீட் பிஜி அல்லது நெக்ஸ்ட் எக்ஸாம் நீட் பிஜியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதணும். அதில் நல்ல ஸ்கோர் வாங்கினா நீட்டில் பிஜியில் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டீங்க அப்படின்னா MS, MD, PG டிப்ளமோ அண்ட் அதர் கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பிஜி போயிடலாம். நீட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, நீட் SS சொல்லுவாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸுக்கு பிஜி முடித்ததும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். பிஜி படிக்கையில் ஒவ்வொரு மாதமும் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் அந்த ஸ்டைப்பன் மாறும். சேலரி மாதிரி 50,000 to 60,000 உங்களுக்கு மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. மந்த்லி எப்போ நீட் பிஜி படிக்கும் போது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம ஒரு மேஜர் கண்ட்ரீஸான USA, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியாலாம் பார்த்தாச்சு. இந்தியாவிலையும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எங்கே MBBS அண்ட் பிஜிலாம் படிக்கிறது வசதியாக இருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த 4 இடத்த கம்பேர் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் your support is our strength. Thank you.